ஜெய்பீம் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு யாரும் குரல் கொடுக்கல, போராடல. ஆனா பாதிப்பு ஏற்படுத்தினவரை கைது பண்ணக்கூடாதுன்னு ஒரு கூட்டமே போராடிட்டு இருக்கு. அம்பாசமுத்திரம் தீர்த்தபதி மேல்நிலை பள்ளியில 10வது படிக்கிற மாணவிய தொடர்ந்து ஒருத்தர் பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வீட்டுல தனியா இருக்கிறது தெரிஞ்சுட்டு அத்துமீறி அவங்க வீட்டுக்கே போய் பாலியல் வன்கொடுமையும் பண்ணியிருக்காரு. அது யாருன்னா அந்த ஸ்கூல் செக்ரட்டரியோட டிரைவர் மணிக்குமார். ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம அந்த பொண்ணு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா அந்த ஸ்கூலோட எச்எம் கிட்ட போய் பேசியிருக்காங்க. அந்த எச்எம் இந்த விஷயத்த ரொம்ப அலட்சியப்படுத்திருக்காங்கன்னு அவங்க அம்மா டைரக்டாவே போய் அந்த செக்ரட்டரி கிட்ட பேசினப்போ அந்த செக்ரட்டரி இந்த விஷயத்தெல்லாம் அலட்சியப்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த அம்மாவை ஒருமையில பேசி சாதி ரீதியாகவும் திட்டிருக்காரு. இது சம்பந்தப்பட்டு 4 பேர் மேல போக்சோ சட்டத்தின் கீழ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு மாணவியோட அம்மா அந்த செக்ரட்டரி கிட்ட போய் கேட்டப்போ, நான் பார் கவுன்சில் தலைவர், உன்னாலலாம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப மோசமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த செக்ரட்டரி ஸ்கூல் எச்எம் அழகிய நம்பிக்கிட்ட அந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரும் டிசி கொடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் உதவியா இருந்த அந்த கிளர்க் பூபதி, அது மட்டும் இல்லாம மணிக்குமார் அவங்க மேலேயும் சேர்த்து 4 பேர் மேல போக்சோ சட்டம் பதிவு பண்ணியிருக்காங்க. 4 பேர் மேல போக்சோ சட்டத்தின் கீழ் கேஸ் ஃபைல் பண்ண நிலையில அந்த ஸ்கூலோட ஹெச்எம், செக்ரட்டரி அப்புறம் கிளர்க்கை கைது பண்ணக்கூடாதுன்னு சாதி இந்துக்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஆனா சட்டப்படி யார் மேலெல்லாம் போக்சோ சட்டத்தின் கீழ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே கைது பண்ணணும். கேஸ் ஃபைல் ஆகி 5 நாள் ஆகியுமே இன்னும் யாரையும் கைது பண்ணாம இருக்காங்க. அப்ப சட்டத்தையே மீறிதான் காவல்துறை செயல்பட்டு இருக்கா? பாதிக்கப்பட்ட மாணவி தலித்துங்கிறதுனாலேயே அந்த ஸ்கூல் நிர்வாகமும் காவல்துறையும் ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. அதனால SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அப்புறம் போக்சோ சட்டத்தின் கீழே உடனடியாக குற்றவாளிகளை கைது பண்ணியே ஆகணும்.